தன்னம்பிக்கை இருந்தால் தடைகளை தகர்த்து எறியலாம் என்று நிரூபித்துக் காட்டியிருக்கிறார் இளம் எழுத்தாளர் ரவீந்தர். தமிழ் உலகில் எழுத்தாளர் என்னும் முத்திரை பதிக்க புதிய வரவாய் களமிறங்கியிருக்கும் இவர் ஒரு மாற்றுத்திறனாளி. சிறுவயதில் போலியோ தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட இவர் நம்பிக்கையை மூலதனமாய்க் கொண்டு தனது முதல் புதினத்தை வெளியிட்டு இருக்கிறார். தந்தை மோகன், தாயார் ஜெயலட்சுமி மற்றும் உடன் பிறந்த தங்கைகள் மூவருடன் 1000 விளக்கு பகுதியில் சுதந்திர நகர் குடிசை மாற்று வாரிய கட்டிடத்தில் வசித்து வரும் இவர் ஆரம்ப காலத்தில் பத்திரிகைகளில் சிறுகதைகள் எழுதியிருக்கிறார். சிறு வயதில் எழுத்து மீது கொண்ட ஆர்வத்தால் புத்தகங்கள் படிக்க துவங்கிய இவர் நூலகங்கள் வாயிலாக தனது தாகத்தை தணித்ததாக கூறுகிறார். தனது ஆசான்களாக சாண்டில்யன், அமரர் கல்கி, சுஜாதா உள்ளிட்டோரை குறிப்பிடும் இவர் அவர்கள் எழுத்துக்களோடு கைகோர்த்து எழுத்துலகில் அடியெடுத்து வைத்ததாக தெரிவிக்கிறார் ரவீந்தர். சின்ன வயசுலேருந்து நிறைய நாவல்ஸ் ப்ளஸ் கிரைம் நாவல் நிறைய படிப்பேன். படித்ததுனால அதில் தாக்கம் நிறைய ஏற்பட்டது, எழுதுறதுக்கான தாக்கம். அதுக்கப்புறம் எனக்கு எழுத்தாற்றல் அதிகமாக இருக்க நான் என்ன பண்ணேன், சிறுகதை எழுதலாம், சின்ன சின்ன பத்திரிகை பெரிய பெரிய பத்திரிகைலாம் எழுத ஆரம்பித்தேன். பெரிய பெரிய எழுத்தாளரெல்லாம் சாண்டிலியன், கல்கி போன்றவங்களும் இப்போ இல்லாததுனால நாம் புதுசாக எடுக்கணும். அது பழைய விட்டு போன வரலாறுலாம் தமிழோட வரலாறே பாதி அழிஞ்சிட்டு இருக்கு. அந்த தமிழோட வரலாறை நாம் புதுப்பிக்கணுன்றது பட்சத்தில் ஒரு வரலாறு புத்தகமாக வரணுன்ற ஒரு ஆசை. அதனால் இந்த வரலாறை நான் எழுத ஆரம்பித்தேன். பகல் முழுவதும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் ரவீந்தர் இரவின் பெரும் பகுதியை எழுத்துக்காக செலவிடுகிறார். மடிக்கணினி உதவியுடன் நாவல் எழுதும் இவர் வாழ்வென்னும் நதிக்கரையில் என்னும் தனது முதல் நாவலை முடிக்க 1.5 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டதாக தெரிவிக்கிறார். அதோட வரலாற்றுக்கான ஊர் பேர், மன்னர்களுடைய பேர், அவங்க ஆட்சி செய்த காலம், அவங்களுடைய வாழ்க்கை முறை, அதே மாதிரி பாண்டியர்கள், கடந்த தேசமான ஈழ தேசம், எப்பயுமே அதிகமாக பிரச்சனை இருக்கிறது ஈழ தேசம்னுவாங்க. வரலாற்று முன்னிலிருந்து ஈழ நாட்டுன்றது பெரிய பிரச்சனைக்குள்ளாகவே இருக்குது. அதையெல்லாம் சூஸ் பண்ணி அந்த வரலாறு எழுது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. நிறைய செப்பேடு, நிறைய கல்வெட்டு குறிப்புகள் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி எடுத்து நான் எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 1.5 வருஷம் கண்டிப்பாக ஆயிடுச்சு. ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்னும் குரலுக்கு இணங்க ரவீந்தரின் தாயார் பேருவகையும் பெருமையும் பெற்றிருக்கிறார். மகனால் பெருமை அடைந்த அந்த தாயுள்ளம் கண்ணீரால் தனது பாசத்தை பதிலளித்தது. வேலைக்கு போயிட்டு எழுதுறது ராவா பகல 1 மணி ஆகும் படுக்கிறதுக்கு. ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் எழுதுறதுக்கு கண்ணு மூச்சு எழுதணும்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம புள்ள இந்த அளவுக்கு படிச்சு இது மாதிரி கதை எழுதுதுன்னா எவ்வளவு சந்தோஷம். அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. ரவீந்தர் தனது முதல் நாவலை வெளியிட உறுதுணையாய் இருந்தது அணிந்துரை எழுதிய கவிஞர் சீமான், புதுமை கவிஞர் புலமைதாசன் மற்றும் நண்பர்களை நன்றியோடு நினைவு கூறும் ரவீந்தர் அடுத்த புதினத்திற்கான பணிகளில் இறங்கிவிட்டார். எழுத்தாளர் சீமான் அவர்கள் ரொம்ப உதவியா இருந்திருக்காங்க. சாதாரணமா ஒருத்தனை குத்திட்டா செத்துட்டான்ற கதையா எடுக்க முடியல. அதனால வரலாற்று எனக்கு தேவைப்படுது. இந்த கதை காலத்துக்கு தேவையான வரலாறு மிக்க பலமா இருக்கிறதுனால கிபி 800ஆம் ஆண்டு எழுதப்பட்ட வரலாறு நான் கதைக்களமா வரலாறை பிடிச்சி நான் இந்த கதைக்களத்தை எழுத ஆரம்பிச்சேன். நடைபழகும் குழந்தை தடுமாறுவது இயல்பு. அதுபோல நாவலில் சிறு சிறு குறைகள் தென்பட்டாலும் நிறைகளே முன்வந்து நிற்கிறது. இனி வீறு நடை போட்டு தனது பயணத்தை ரவீந்தர் தொடர்வார் என்பது அவரது எழுத்துக்களில் தெரிகிறது. குறிப்பாக வரலாற்று நாவலுக்கான கதைக்களம், பெயர்கள் என அசத்தியிருக்கும் இவர் சாதிப்பார் என்பதில் ஐயமில்லை.